அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க லட்சுமிக்கு ஃபேவரட் பேசுகிறாங்க. அவங்க வரிசையாக சினிமாக்காரவங்களோட மரணங்கள் நிறைய நிகழ்ந்து பெரிய சிம்பத்தி கிரவுண்ட் உருவாயிட்டு சினிமாவில். பாரதி ராஜா மகன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக ஒரு கான்ட்ரவர்சி போயிருக்கு. என்னன்னா, மோகன் குமார்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர், எழுத்தாளர், என்ன வேணா சொல்லலாம் சார், பன்முகம். அதாவது லக்ஷ்மி ஹீரோயின் இருக்காங்களா, முன்னாள் கணவர் முதியோர் இல்லத்துல மருந்து வாங்க கூட காசு இல்லாம இருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோ வச்சு நான் கூட உங்களை அந்த வீடியோ நம்ம பேசணும் சார் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க அவரை பத்தி ஒரு தகவல் வெளியாகிருக்கு சார். முதல் விஷயம், நீங்க பேசுங்கன்னு சொன்னப்ப எனக்கு அதை பத்தி இன்ஃபர்மேட்டிவ் இல்லை. ஆமா, அது பொய்யா உண்மையான்னு தெரியல. இந்த வள்ளுவர் சொல்லுவார், எப்பொருள் யார் வாரி கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மிக அழகான ஒரு திருக்குறள். அது இன்னொரு திருக்குறள் இருக்குது. அது அந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா, யாரு சொன்னான்னு ஒரு விஷயத்த கடவுளே சொன்னான்னு உண்மையா உன் நாலேஜ் கெட்டுதா, அதான் யார் வாய் கேட்டுன்னு சொல்றான் வள்ளுவன். அப்பா லெஜண்ட். மெய்ப்பொருள் காண்பதறிவு. உன்னுடைய அறிவுக்கு உந்துதா அதை பேசணும், செய்யணும். எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அவ்வியத்து மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஒரு பொருள் எப்படி தெரியுது? ஆப்ஜெக்ட். அது பொருளா இருக்கலாம், ஒரு திங்கா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம். பார்த்தா அது பழுதா இருக்கும். பழுது நினைச்சு போய் பாம்பா இருக்கும். அது தன்மையை சொல்றாரு. தன்மை, அது குவாலிட்டி. ரைட்டு. இந்த கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா, இவர் முதல் நாள் ஒரு சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாம் ஃபயரோட வச்சுட்டாப்ல. ஆமா, ஜிபிஎஸ் ஸ்கேனர் அனுப்பியிருப்பாங்க விட்டுருந்தா கொஞ்ச நேரத்துல. பார்த்தா அடுத்த குட்டி பக்கு பண்ணி வேற மாதிரி போட்டு பழகுது. இவர் யார் என்னன்னு போட்டா அது ஒரு பக்கம் செய்யுது. பட் அது உண்மை நீங்க நினைச்சிடாதீங்க. அப்போ எதுதான் சார் உண்மை? அதுதான் மெய்ப்பொருள் காண்பது. அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. அவங்க லட்சுமிக்கு ஃபேவரட் பேசுறாங்க. லட்சுமி ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? நடிகைங்க. ஏய் வாடா சவுண்ட் சரோஜான்னு சத்தம் போடும்ல, அது லட்சுமியோட பொண்ணு தானே. ஹீரோயினா வந்தவங்க. ஓ பட்டர்ஃப்ளை அந்த பாட்டுல வந்தவங்க. அவங்க அப்படியே வேற வாழ்வியல் மாற்றங்கள்ல அவங்க லைஃப் செட் ஆகாம போயிட்டு ஹீரோயினா வந்தவங்க. நல்லா சவுண்டா பேசுவாங்க. இவர் என்ன சொல்றாரு, வர்றாரு. இப்ப சிரமமா இருக்குன்னா இப்ப என்ன ஆகிப்போச்சா, நடுவுல வரிசையா சினிமாக்காரவங்களோட மரணங்கள் நிறைய நிகழ்ந்து பெரிய சிம்பத்தி கிரவுண்ட் உருவாயிட்டு சினிமாவில். பாரதி ராஜா மகன், பெரிய சர்க்கிள். அந்த இறப்பு எல்லாம் சிம்பத்தி கிரவுண்ட்ல இதை கிரியேட் பண்ணிட்டாங்களோ இவரும். இப்ப ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அப்படியே நம்புறதுக்கும் ஒண்ணுமே இல்லை, நம்பாமலும் இருக்க முடியாதுல்ல. பசின்னு ஒருத்தர் சொல்றான், பொய்யா சொல்றான்னு சொல்லுவீங்களா? பசிக்குதுன்னு சொல்றானே, காசு கேட்கறானே பசிக்குதுன்னு, அப்ப எப்படி நம்ம பொய்ன்னு எடுத்துக்க முடியும்? அந்த காசை வாங்கிட்டு போய் குடிக்கிறானோ இல்லை சாப்பிட்றானோ அது தெரியல. பட் அவனுக்கு அந்த நீட் ஃபார் மணி அப்படிங்கிறது தான் விஷயம். இவர் பயங்கரமா சிம்பத்தி கிரியேட் பண்ணி விட்டுருதான் நம்மளே முதியோரெல்லாம் தேடி பொருளுக்கு ரெடி பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. ஆமா, நம்ம அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல இருந்து விட்டு எல்லாம் நடக்கல. சரி போயிருப்போம், போறத உண்மையை கண்டுபிடிச்சிருப்போம். நம்மளே போட்டிருக்கோம் முதல் வீடியோ, நம்மளாம் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப இவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் அதுல என்ன உண்மை எது போயின்னு பார்க்கணும்ல. அதே மாதிரிதான் நம்ம கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க, இதெல்லாம் பேசுங்க அப்படின்ட்டு. உண்மைக்கு புறமானதா கூட இருக்கும் சில நேரங்கள்ல, இந்த மாதிரி நியூஸ் கூட இருக்கும். அதெல்லாம் பேசுங்கன்னு சொல்றாங்க. பேசலன்னா திரும்ப அடுத்த வீடியோல நான் அப்படி சொன்னேன், நீங்க பேசல. ஆமா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுறாங்க, அந்த கண்டென்ட் பேசுங்க, பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு. ஐயோ வாட்ஸ்அப்லாம் பார்க்க முடியுமா, இந்த கண்ணே புத்து போகுது. அது ஒரு மர்டரா இருக்கட்டும் இல்லை ஒரு சூசைடா இருக்கட்டும்னா நான் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன். சார் நேற்று உங்க வீடியோ எதிர்பார்த்தோம் அப்படிம்பாங்க. கொஞ்சம் லோக்கல்ல விசாரிக்கணும்ல. லோக்கல்ல நமக்கு தகவல் சொல்றவன் அவனுக்கு எகெயின்ஸ்டா இருந்தவனா எகெயின்ஸ்டா சொல்லிடுவான். அவன் சரியான கெட்டவன் சார் அப்படின்னு சொல்லிடுவான். அவனை தப்பு சொல்ல முடியாது, அவனுக்கு ஒரு பழி வாங்குறது ஒரு சான்ஸ் தானே. இவன் எப்படி வீடியோல போட்டு பொழக்க போறான், நம்ம சேர்த்து ஒரு குத்திட்டு போன சொல்றதுதான். லோக்கல்ல அவனுக்கு ஃபேவரட் அவ்வளோனா, சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார் அப்படின்றோம், நமக்கு புரியாது. அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர்ட்டையா நம்ம 4-5 பேர்ட்ட கிராஸ் செக் பண்ணணும். கடைசியா போலீஸ்கிட்ட பண்ணணும், அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பண்ணணும். இன்ஸ்பெக்டர் என்னன்னா அக்யூஸுக்கு எதிராக தான் பேசுவாங்க, ஆதரவா பேச முடியாது. அதையும் எடுத்துக்கணும், ஐஎஸ்ஐயும் கேட்கணும் என்ன நடந்துச்சு, உண்மை நிலவரம்னு. அப்புறம் எஸ்பிக்கு தனியாக, எஸ்பி ஐஎஸ் தனியாக அவங்கள்ட்ட பேசணும். அவங்க தான் கொஞ்சம் இது என்னன்னு பட்டுப்படாமல் சொல்லுவாங்க.
ஏன்னா நம்ம அப்படியே ரெக்கார்டு அப்படி பண்ண மாட்டோம் நம்ம, ஆனால் பயப்படுறாங்க. இல்லை சார் நீங்கள் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் ஏன் சார் எங்கள் நம்பர் நோட்டடில் இருக்கும், உங்கள் நம்பர் நோட்டடில் இருக்கும். ரெண்டாவது இவங்க ரொம்ப அசால்ட்டாக என் நம்பர் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், நம்பர்லாம் எப்படி சொல்கிறது, போலீஸ் நோட்டட்லேயே இருக்க நம்பர் தான். கிளைண்ட்ஸ் பேசுகிறாங்க, எல்லா கிரிமினல் பிளேயர்ஸ் நம்பரும் போலீஸ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. போலீஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது தானே வேலையே, அவங்க டியூட்டி அது தானே. இப்போ நம்ம ஒரு கடன் பேசுகிறோன்னா அட்லீஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்க 10-15 பேர் விசாரிச்சு தானே பேச முடியும். நம்ம நிறைய விஷயங்கள், குழந்தை தண்ணி தொட்டில் விழுந்து செத்துருக்கோம், வெயிட் பண்ண பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் அவன் அம்மா போட்டு அமைச்சிருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அவன் செத்து கிடக்குறான், அடுத்த நாள் பார்த்தா அவன் முன்னாடி போட்டு நெரிச்சிருக்கு. அப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரணும். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை மட்டும் தான் நான் பேஸ் பண்ணி பேசுவேன், அது என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக தான். இவரெல்லாம் வந்து பயங்கரமாக கதை விட்டு விட்டாப்புலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படிதான் இருக்கு. என்னன்னா ரொம்ப சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு சார். இந்த பாக்கியராஜ் சார் இறந்தப்பெல்லாம் கேபிஐ பாலா அவங்க நிறைய பேர் போய் பார்த்து பேசி இன்டர்வியூ எடுத்து அதை ஒரு பிரபலமாக்கி இப்போ எந்தெந்த சேனல்லாம் அவரை பிரபலமாக போட்டாங்களோ அவங்களே போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி மாறிட்டாங்க? அதுதான் நாக்கு. நம்ம அது தான், நான் ஒரு விஷயம் பேசிட்டேன்னா மாறுறது கிடையாது. அது தப்பாவே போயிட்டுனா கூட போவாது. இப்போ ஒரு பெரிய சேட்டலைட் சேனல் வந்து அவங்க தான் முதல்ல வீடியோ போட்டாங்க. ஆமா, அவங்களே போட்டு புழக்கிறாங்க, எகென்ஸ்டா போடுறாங்க. அப்ப எது ஜேர்னலிசம்ங்கிறது குழப்பம் வந்துருது இல்ல. இப்ப நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா தப்பாயிட்டுனா ரிவர்ஸ் வீடியோ கூட நம்ம போட மாட்டேன், அப்படியே விட்டுற வேண்டியதான். வேற என்ன பண்றது, பேசிட்டோம் விட்டோம், அவ்வளவுதான். பேசிட்டோம் முடிஞ்சது. கோல்டன் வேர்ட்ஸ் டோன்ட் ரிப்பீட்டட், வாயிலிருந்து வெளியே போயிட்டு ஊர் வாய்க்கு போயிடுது. அதுக்கு மேலே அதை ரிப்பீட் பண்ணி எப்படி சரி பண்ண முடியும்? ரெண்டாவது, ஒரு விஷயத்த பார்த்தோன்னே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இறங்கி எல்லாம் கமெண்ட் போட்டு அதுக்கு ஃபேவரிசம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. நிறைய பேர் சொல்றேன், நிறைய பேரை நம்பிட்டாங்க. ஏன்னா நம்ம மக்கள் அரசியல்வாதிகளை நம்பி வாழ்ந்தவர்கள். வாக்குறுதி கொடுத்தா இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு கூட யோசிக்கிறது கிடையாது. நான் ஒரு பொலிட்டீஷியன் நாளைக்கு வரணும், ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன்னா இது எப்படி இவன் நடைமுறைப்படுத்துவான் அப்படின்னு யோசிக்கணும்ல. யோசிக்கிறது இல்லை. எல்லாரையும் ஃபாரின் அழைச்சிட்டு போட்டு வர்றாங்க ஃப்ளைட்டில் அப்படின்னு சொன்னால் எத்தனை லட்சம் பேருக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும், எத்தனை லட்சம் ரூபாய் ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கே ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் என்ன, இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது, இவ்வளோ கணக்கு இருக்குல்ல. போனால் அவங்க மெடிக்கல் ஹெல்த் இஷ்யூவில் போயிட்டானு நினைச்சிருது. இங்கே இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி அங்கே இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் மக்கள் அதை நம்புறாங்க, சொல்லிட்டாரு, ஓட்டு போடுறாங்க, நம்பி செய்ய முடியாது தம்பி. நிறைய சிஸ்டம் செய்ய முடியாது. தமிழ்நாடு முழுக்க பஸ் ஃப்ரீனா இல்லை, அது எந்த வகையில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்கிறது எனக்கு பெரிய கேள்வி இருக்கு, பெரிய குழப்பம் ஆயிடும். ஏற்கனவே டெப்போக்கு சம்பளம் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க, ராஜி டிவில ஒரு ரிட்டர்மெண்ட் பணம் கொடுக்காம இருக்காங்க. இது எப்படி நம்ப முடியும் இந்த திட்டத்தை? ஒரு விஷயம் இருக்கு, பென்ஷன் கொண்டு வரணும்னு சொன்னாங்கல்ல, போன கவர்மெண்ட் கொடுக்க முடிஞ்சுதா? முடியாது. அது எதையுமே கிராஸ் செக் பண்ணாம கண்மூடித்தனமா நம்பி. ஆமா, இவர் இப்ப சொன்னோன்னே உடனே இவருக்கு அலைய விட்டுட்டாங்க. என்ன லட்சுமியை கேட்டா இன்னும் வேற விஷயம் சொல்லும், லட்சுமியை பத்தி இவர்கிட்ட கேட்டா இவர் வேற கதை சொல்லுவாரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபட்ட. அது உங்களுக்கு அருமையா சொல்லணும்னா விரும்பாண்டி ஒரு படம் வந்துச்சு. ஆமா, நல்ல ஃபிலிம் மேக்கிங் பண்ணுங்கிற பிள்ளைங்க வந்து அந்த படத்தை பாரு. கொத்தாலத்தேவன் சொல்லக்குள்ள அப்படியே கமலை பார்த்தாலே கடுப்பாகும். பிஃபோர் இன்ட்ரோல் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காப்புல, பாட்டியை தண்ணி எடுத்து ஊற்றி செத்துட்டுங்கிற மாதிரி கொத்தாலத்தேவன் சொல்லுவார். மாடு பிடிக்கிறப்ப எல்லாம் மனசை மாய்க்கிட்டான்னு சொல்லுவார் அண்ணன் பொண்ண அபிராமிய. ஆனா கமலஹாசனா சொல்லக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். உங்க விஷயம் நீங்க சொல்றீங்க, இன்னொரு விஷயம் கேட்கணும்ல, அதர் சைடு கேட்கணும்ல. என்ன பட்டுதுன்னு கேட்டா அதர் சைடு கேட்டு இன்டர்வியூ போடுறதுதான் கரெக்ட். ஆப்போசிட் சைடு இருக்காங்கல்ல. ஆமா, இவர் தன்னோட வறுமை நிலைமையை சொல்றாருன்னா ஆப்போசிட் யாரு, அவன் பொண்ணு பிள்ளை, அவங்கள்ட்ட கேட்டாவது இன்டர்வியூ போடலாம். சில கிழங்க வேணும்னு வம்படிக்கா போய் உட்காந்துருக்கா அனாத ஆசிரமத்துல, பாவத்துக்கு இருக்கவங்க வேறு தம்பி, பிள்ளை அவமானப்படுத்தணும் போய் உட்காந்துருக்கவங்களாம் இருக்காங்க, எனக்கு தெரியும். அப்படியுமே இருப்பாங்க தாராளமா. அதனால என்ன சார் யூஸ் அவங்களுக்கு? ஒரு பேனிக் பண்றது தான், டேமேஜ் பண்றது தான். ஏங்க நம்ம இப்ப இருக்கோம், நம்ம வீட்டுல உள்ளவங்க போய் யாசகம் கேட்டு வாழ்ந்தா அவங்களுக்கு பெருமையா? அதே டேமேஜ் தானே. அதனால எதுவாக இருந்தாலுமே உண்மை தகவல் தெரிஞ்ச பிறகு நம்ம வெளியிடுவோம். நல்ல வேலை நம்ம 3 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டுடலான்னப்ப நான் கேட்குறேன்னு அதுக்குள்ளே ரிவர்ஸ் ஆகிட்டு, செய்தி ரிவர்ஸ் ஆகிட்டு. இதையுமே நம்ப வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நம்ம வரட்டும், ஆப்போசிட் அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னு ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். யாரோ ஒருத்தவங்க வறுமையில் இருந்தால் ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் அது உண்மையாக அந்த பணம் போய் சேரணும். நன்றி.